வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க போறோம். ஸோ ரேஞ்ச் அப்படின்றது இன்பில்ட் ஃபங்க்ஷன் தான். அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் ரேஞ்ச் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிரீன் கலர்ல வந்துடும். இப்போ இங்கே எப்படி இன்ட், இஃப் இதெல்லாம் வருது. ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே உங்களுக்கு கிரீன் கலர்ல வந்துடும். இப்போ உங்களுக்கு 0லேருந்து 10 வர நம்பர் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை எப்படி பண்ணுவீங்க? ரேஞ்ச் 0,10 போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகுது. பட் உங்களுக்கு எப்படி லிஸ்ட் அவுட் ஆகணும் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் உங்களுக்கு பண்ணணும். அப்போது நம்ம எப்படி இது பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி, இதை வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து பார்க்கலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் என்ன, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எண்டிங் எங்கே முடியணும் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அப்படியே தான் பிரிண்ட் ஆகுது. அப்படின்னா அந்த ரேஞ்சோட விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டிங் வரை எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலாம் நம்ம? இதுக்கு ஒரே வழி, ஃபார் நம்பர் இன் range 0,10. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஃபார் லூப் எப்பயுமே இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். இந்த இடத்துல என்னவோ அதை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி மெமரியில் சேவ் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து தான் இங்கே டெம்பரவரி வேரியபிளுக்கே போகும். அப்போ ரேஞ்ச் 0,10 அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்? ரேஞ்ச் 0,10 அப்படின்னா 0லேருந்து 10 அப்படின்னா 9 வரை உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது இது இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட்டில் சேவ் ஆகிடும். 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் நீங்கள் 0 கொடுத்தீங்க, ஃபஸ்ட்டு 0 போகும், 0 ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே 1 போய் உட்காரும், 1 பிரிண்ட் ஆகும். அப்புறம் 2 போகும், 2 பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக அன்டில் இந்த இடத்துல எவ்வளோ தூரம் லோட் ஆகிருக்கோ அது வரைக்கும் இது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? வெரி குட். ஸோ இப்போது இதை ரன் பண்ணி பார்த்துடலாமா, அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு? வெரி குட். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த ரேஞ்ச் 0 to 10க்குள்ளே எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. நம்ம ரைட்? கரெக்டுங்களா? அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? பிரிண்ட் ஆயிடுச்சு. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் நம்மளுக்கு அழகாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வேறு எப்படி நான் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது இதை நீங்கள் இப்போ எனக்கு வந்து 20லேருந்து 30 வரை எனக்கு வரணும் அப்படின்னா 20லேருந்து உங்களுக்கு இது ஸ்டார்ட் ஆகும். இல்லை எனக்கு வந்து 3 வேரியபிளாக வேணும், எனக்கு 1 வேல்யூ தள்ளி எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த 3 வேல்யூ பிரிண்ட் ஆகிறதுக்கு எப்படி இந்த ரேஞ்சஸ் வச்சு வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பேரலாக கூகுளில் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ரேஞ்ச் இன் பைத்தான். ஸோ அதோட சின்டாக்ஸ், அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த இமேஜஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஸ்டார்ட், ஸ்டாப், அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 இருந்துச்சுன்னா ஸ்டாப்பு டிஃபால்ட்டாகவே ஸ்டெப் 1 இருக்கும். அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6ன்னு போகும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு ரேஞ்சுக்குள்ளே வேணும், இப்போ உங்களுக்கு வந்து 2 தள்ளி போகணும், அதாவது 20, அப்புறம் 22, 24 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு 2 ஸ்டெப்ஸ் தள்ளி அது ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்ச்லாம் இதெல்லாம் எனக்கு எப்போ தான் தேவைப்பட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சில பர்பஸ் உள்ள வரும்போது தேவைப்படும். ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கல் கான்செப்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு இந்த சின்ன கான்செப்ட் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு போகலாம். ஓகேவா? தேங்க்யூ.